2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர். பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம். அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்னும் போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான். டைரக்டர் சங்கர் இந்தியன் 2 படத்துக்கு எதுக்கு அனிருத்தை சூஸ் பண்ணாரு அண்ட் ஏஆர் ரஹ்மானை சூஸ் பண்ணலன்ற விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது 2.0 ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வருஷம் வந்து சங்கர் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் டிலே தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 2.0 படம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஃபெப் மந்த்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ஷூட்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாரோட டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் 2.0 படத்தோட பிஜிஎம் பண்ணணும், சவுண்ட் மிக்சிங் இதெல்லாம் வந்து பண்ணணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பேர்டன் கொடுக்க வேண்டாம், இந்தியன் 2 படத்துலையும் அவரும் மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னா அவருக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2.0 படத்துக்கு மிகப்பெரிய பிஜிஎம் ஒர்க் அவர் பண்ணி ஆகணும், அது மிகப்பெரிய படம். அண்ட் நவம்பருக்கும் ஃபெப்ரவரி மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 2 months தான் இருக்குது. ஸோ அவருக்கு ரொம்ப பேர்டன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் டிசைட் பண்ணி அனிருத்துக்கு இந்த வாட்டி மியூசிக் கொடுக்கலாம், ஏன்னா அனிருத்தோட பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அனிருத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. 2.0 படம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த விஎஃப்எக்ஸ் டிலே ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் சார் ஆல்ரெடி இந்தியன் 2 ஸ்கிரிப்டை வந்து கமல் சார் கிட்ட சொல்லி லாக் பண்ணியிருந்தாரு. ஸோ 2.0 படத்தோட விஎஃப்எக்ஸ் டிலே ஆகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்தியன் 2 படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் போட்டிருப்பாரு.